அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 தேதியான இன்று இதை செய்த 1 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 தேதியான இன்று கார்த்திகை அமாவாசை தினமாக கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை அமாவாசை விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது. அமாவாசை திதி நமது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற வேண்டும். இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும். அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது, இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள்? அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு இப்போ அதற்கான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். அமாவாசை நாள் என்பது நல்ல நாளா கெட்ட நாளா என்று பார்க்கும்போது, அமாவாசை நாளில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. ஏனென்றால் நிறைந்த அமாவாசையில் கடை திறப்புவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது. இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்களை இங்கு தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் அமாவாசையில் நல்ல காரியம் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது, அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. அமாவாசை பற்றிய தெரியாத தகவல்கள் என்று பார்க்கும்போது, அமாவாசை என்று உலக இயங்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பித்ரு காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை அன்று விபத்துகள் கூடுதலாக நடப்பதாகவும் ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை என்பது நிறைந்த நாள். அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுவார்கள். சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குகின்றனர். அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்ட பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர். சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அதுதான் அதற்கு உணவு. அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. ஆனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும். அந்த வகையில் ரிஷபராசினியர்களான நீங்கள் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்று பார்க்கும்போது, வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும்
தங்களால் இயன்றளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளும் அன்று அன்னம் அளிக்கலாம். அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம், வீட்டில் செய்யலாம். அதேபோல் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில், கடலில் நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே போல நதிகளிலும் நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது என்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசைகளின் சிறப்புகள் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள், குறிப்பாக தை, ஆடி மற்றும் புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகள் அன்னதானம் மற்றும் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும். அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி, ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி. நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவதிகளை ஸ்வதா தேவிகள் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பிக்கிறார்கள். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களுக்கு நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனால் எள் சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும். இதற்கு ஜாதி, மதம், இனம் என்ற வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது சிறப்பு. அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதமான 19ஆம் தேதியான இன்று காலை 10:28 மணிக்கு அமாவாசை நேரம் துவங்குகிறது. மறுநாள் 20ஆம் தேதி மதியம் 12:11 மணி அளவில் அமாவாசை நிறைவடைகிறது. இத்தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பீர்கள். அதாவது எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதாவது ஒரு தடங்கல்கள், தாமதங்கள், திருமண முயற்சிகள்ல பின்னடைவு, அதேபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்படும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் மற்றும் வியாபாரத்தில் பின்னடைவு, சுப காரியங்களை மேற்கொள்வதால் ஏற்படும் தடங்கல்கள், இது மாதிரியான பல இன்னல்களை சந்தித்து வரும் ரிஷபராசினியர் இந்த கார்த்திகை மாத அமாவாசையான இந்த 19/11/2025 தேதி மற்றும் 20/11/2025 தேதி இந்த தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக இந்த இன்னல்கள் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இவ்வளவு நன்மைகள் ஏற்படும் போது உங்களுடைய பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடுத்த எண்ணி ஒரே வருடத்தில் உங்களால் கண்கூட பார்க்க முடியுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்கள் இந்த தருணங்கள்ல, அதாவது இந்த அமாவாசையான இன்றைய நாட்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய நாட்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று அன்னதானம் வழங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.